السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 23வது தராவீக நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்லாஹு தஆலா இந்த 23 என்கிற ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த இரவில் நின்று அவனை ருக்கு செய்து அவனுக்காக சுஜூது செய்து அவனிடத்தில் தௌபா செய்து பிழை பொறுப்பு தேடக்கூடிய மக்களாகவும் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மிஅராஜ் பயணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போகும்போது அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஹமலத்துல் மலாயிகா, அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் 8 பேர். அந்த மலக்குகளுக்கு அருகில் சில மலக்குமார்கள் ருக்கு செய்து கொண்டும், சில மலக்குமார்கள் சுஜூது செய்து கொண்டும், சில மலக்குமார்கள் தஸ்பீஹ் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டும் இருந்தாங்களாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜிப்ரீல் இவங்க எப்பயுமே ருக்கு சுஜூது செய்து கொண்டும் தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், வானம் பூமி படைப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே இதே ருக்கு செய்யக்கூடிய மலக்குமார்கள் ருக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுஜூதிலேயே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தஸ்பீஹ் செய்யக்கூடிய மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் முதல் சூர் ஊதுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்து சுஜூதிலிருந்து எழுந்து அல்லாஹ்வை பார்த்து சொல்வார்களாம், யா அல்லாஹ், உனக்கு நல்ல முறையில் நாங்கள் வணக்கம் செய்யவில்லையே என்று சொல்லி கைசேதப்படுவார்களாம். அல்லாஹ் அக்பர். உனக்கு நல்ல முறையில் வணக்கம் செய்யவில்லையே, நான் வணங்கவில்லையே என்று கைசேதப்படுவார்களாம். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளவு ஆண்டு காலம், எண்ணிலடங்கா ஆண்டு காலம் ருக்குவிலும் சுஜூதிலும் தஸ்பீஹிலும் இருந்த மலக்குமார்களே கைசேதப்படும் பொழுது நம்மளுடைய இபாதத் என்ன? நம்ம இப்ப நின்று தொழுதோமே, 2 ரக்காயத்து நம்ம தொழுது இருக்கோம், 20 ரக்காயத்து தொழுது இருக்கோம். கால் வலிக்குதுங்கிறோம், சில நேரம் தூக்கம் வருதுன்னு சொல்றோம், சில நேரம் சோர்வாகுதுன்னு சொல்றோம். நாம் தொழக்கூடிய தொழுகையும் நாம் நோக்கக்கூடிய நோன்பும் நாம் செய்த இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் நம்ம இபாதத் செஞ்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே நமக்கு கிடைக்குது. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை அழகான முறையில படைச்சிருக்கான். ஏன்னா இந்த கடைசி 10 பார்த்தீங்கன்னா அதிகமா நம்ம இந்த துஆ கேட்போம், அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். நரகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி சொர்க்கத்தை கொடு ரஹ்மானே, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஆ செய்வோம். சுப்ஹானல்லாஹ். அந்த துஆ செய்யும் பொழுது ஒன்று நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த வணக்கம் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். அதிகமா இந்த ஒற்றைப்படையில் அதிகமா நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ஏன்னா மனிதனுடைய உள்ளத்தை நரகம் என்று சொன்னாலே நடுநடுங்க வைத்து விடுமா. சுப்ஹானல்லாஹ். இந்த சஹாபாக்கள் இடத்தெல்லாம் ஃபஅன்தர்துகுமுன் நார், நரகத்தை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அந்த சஹாபாக்கள் தண்ணீர் கொதிப்பது போல அவர்களுடைய அதாவது அவருடைய உடம்புகள் எல்லாம் குலுங்கி அழுவார்களாம். ஃபஅன்தர்துகுமுன் நார், நரகத்தை நீங்க அஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மவுத்தாயி இருக்கிறான். அந்த மனிதனை நினைத்து குடும்பத்தார்கள், உறவினர்கள், ஊரார்கள் எல்லா மக்களும் அழுது கொண்டிருந்தாலும் அந்த மனிதனுடைய ஏக்கம் என்ன இருக்கும் தெரியுமா? இவர்களை எல்லாம் பிரிஞ்சுட்டு போறோம்னா நினைச்சிட்டு இருப்போம், நாமெல்லாம் நினைச்சு கொண்டு இருப்பார்கள். யாருக்காகவும் எதற்காகவும் இவங்க கவலையே பட மாட்டாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு கவலையே பட மாட்டாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா இல்லது நரகத்தை கொடுப்பானா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிங்கிற கவலை தான் ஒரு மையத்திற்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நரகத்தை அல்லாஹ் அவ்வளவு கொடூரமா படைச்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நரகத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். கண் கவர்ச்சியாக என்ன செய்யறான்? சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அந்த நரகத்துடைய அந்த வெப்பம் மட்டும் 3000 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கு? எரிக்கப்பட்டு 1000 வருடங்கள் வெள்ளை சிவப்பு நிறமாக இருந்த அந்த நரகம் மீண்டும் 1000 வருடங்கள் வெண்மை நிறமாக மாறி இப்பொழுது 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நரகம் இப்பொழுது கருப்பு நிறமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அப்ப அப்படியான நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் சோகமா வருவாங்களாம். ஜிப்ராயிலே எதுக்கு ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜபானியாக்கள் என்று சொன்னால் நரகத்தை எரிமூட்டக்கூடிய ஜபானியாக்கள். அடிக்கடி அல்லாஹு தாலா இந்த நரகத்தை எரிமூட்ட சொல்லுவான், சில வேலையாட்களை வச்சிருப்பான். அந்த ஜபானியாக்கள் இப்பொழுது ஆரவாரத்தோடு கொண்டாட்டத்தோடு அந்த நரகத்தை எரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்ததிலிருந்து என்னுடைய முகம் இப்படி வாடிக்கொண்டிருக்கிறது. சொன்னவங்க மலக்குமார், அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, அவங்க தவறு செய்யறவங்க கிடையாது. சுபஹானல்லாஹ். இப்படி நரகத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆனா இவ்வளவு கொடூரமா அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் இல்லையா? உலகத்திலேயே படைப்பு நிலையே ஆக சிறந்த அழகான படைப்பு எது? மனித படைப்பு. அந்த மனித படைப்பை நரகத்துல போடுறதுக்கு அல்லாஹ் நினைக்கிறானா? இல்ல, நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மனித படைப்பு செய்யக்கூடிய தவறின் காரணமாக நரகத்திற்கு தோதுவாக தோற்றத்தையே மாற்றி விடுவானாம். நரகவாசிகளுடைய தோற்றம், நம்மெல்லாம் மனிதன் இந்த உடம்புலையா, இந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா நரகத்துடைய புகைக்கே தாங்காது. இந்த தோலெல்லாம் நரகத்தின் புகைக்கோ வெப்பத்திற்கோ அந்த தோல் தாங்காது. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிகளுடைய ஒரு தோல் புஜமும் இன்னொரு தோல் புஜமும் மக்காவிலிருந்து மதினாவில் இருக்கக்கூடிய 450 கிலோமீட்டர் அளவிற்கு இருக்குமா. விகாரமான தோற்றம். இந்த அழகான படைப்பை அல்லாஹ் விகாரமாக்கி விடுவான். ஒவ்வொரு பல்லும் எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? உகது மலை அளவு இருக்குமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு கொடூரமான தோற்றம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நரகத்தை இப்படி அல்லாஹ் படைச்சு வச்சிருப்பான். அந்த நரகவாசிகள் பல்லாயிரம் வருடங்கள் அந்த வேதனைப்பட்டு, அல்லாஹ் தண்ணி குடி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தேவையான முதல் அத்தியாவசிய தேவை என்ன? தண்ணீர். என்னால தாகம் தாங்க முடியலையா அல்லாஹ், தண்ணீர் குடியா அல்லாஹ், தண்ணீர் குடு அப்படின்னு சொன்னா உடனே கொடுக்க மாட்டான். பல்லாயிரம் வருடங்கள் அவர்கள் கெஞ்சி. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்து அந்த தண்ணீருடைய அந்த வேல்யூ நமக்கு தெரியும். கடகரை என்ன செய்வோம்? குடிப்போம். அதே போலதான் நரகவாசிகள் பல்லாயிரம் ஆண்டுகள் கேட்டு கெஞ்சிய பின்னால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். ஆனால் நரகவாசிகளுடைய சீலையும் சலத்தையும் அல்லாஹ் தண்ணீரா கொடுப்பான். வேற வழி இல்லையே. தாகம் தாங்க முடியாம அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கும் பொழுது கத்தாழ்த்து ஆமுகம் அப்படின்னு ஒரு என்ன அர்த்தம்? குடல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு, குடல்கள் எல்லாம் அப்படி ஒன்றோட என்ன செஞ்சிடும்? துண்டிக்கப்பட்டு விடுமா அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது, அந்த தண்ணீர் நினைத்து குடிக்கும் பொழுது. அல்லாஹ் அக்பர். உணவை கேட்பார்களாம், பசி தாங்க முடியலையா அல்லாஹ். அப்ப என்ன புரியுது? நரகவாசிகளுக்கும் தாகமும் பசியும் இருக்கும். உணவு கேட்பார்கள். அப்ப அல்லாஹ்க்கு சொல்லுவான், ஜக்கூம் என்கின்ற கள்ளி மரத்தை உணவாக கொடுப்பான். அதை சாப்பிடும் பொழுது வயிற்றெல்லாம் கிழிக்கப்பட்டு அந்த நரகவாசிகளுக்கு வேதனை செய்யப்படும். ஓ மாலிக்கே யா மாலிக், ததுஉ மாலிக் யா மாலிக்கே அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது அந்த மாலிக்கிற்கு காதும் கேட்காது, இரக்க குணமும் இல்லை. எப்பொழுது அல்லாஹ் நரகத்தை படைச்சானோ சிரிப்பையும் மறந்துட்டார் அந்த மாலிக். ஆனா ஒரு இடத்துல மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றது போல ஒரு ஆயத்து வருது. அப்பதான் என்னடா இது பதில் சொல்ற போது வருதே, காது கேட்காதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் தஃப்சீல் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா 1000 வருடத்திற்கு மேல் கூப்பிட்டு கொண்டே இருப்பார்களாம் நரகவாசிகள். இப்ப தூரத்துல இருக்கிறவங்கள ஏமா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா, என்ன செய்வோம்? சத்தமா கூப்பிடுவோம். இவ்வளவு வருடத்திற்கு பின்னால் மாலிக்குக்கு கொஞ்சமா காது கேட்குமா. கேட்கும் பொழுது மாலிக்கே அல்லாஹ்விடத்துல சொல்லி, கொஞ்ச நாள் எனக்கு இந்த வேதனையிலிருந்து இது பண்ண மீட்சியை தரக்கூடாதா? இல்லை எங்களுக்கு மரணத்தையே கொடுத்துற சொல்லேன், எங்களுக்கு இந்த உலகம் இந்த வேதனை தேவையில்லையே அப்படின்னு சொன்னா, வாழ்வும் வாழ முடியாத, மரணிக்க முடியாத ஒரே இடம் நரகம் மட்டும்தான். அவங்களுக்கு அங்க வாழ்க்கையும் கிடையாது, மரணமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, தோள்கள் கரிக்கப்பட்டவுடன் மீண்டும் புது தோள்கள் உண்டாகும். எதுக்காக? பாதுகாக்கிறதுக்காக. நரகவாசிகளை மீண்டும் அந்த வேதனை சுவைப்பதற்காக. அல்லாஹ் அக்பர். இப்படி உணவும் இருப்பிடமும் அதுலேயும் சில அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல கூட அப்படியா கொஞ்சம் நீங்க ஓய்வெடுக்க போறீங்களா, நரகத்தின் ஓரத்தில் ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பானா. அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது ஒவ்வொரு தேள்களும் கழுதையின் வடிவத்துல இருக்கும், கழுதையின் அளவுக்கு பெரியதாக. அந்த தொந்தரவுகள் தாங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த நரகவாசிகளுடைய சப்தங்களும் கொடூரங்களும் அவர்களுடைய அழுகுறலும் அவர்களுடைய புலம்பல்களும் இன்னும் நரகத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொடூரமான இந்த நரகத்தை பாவிகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல தினந்தோறும் காலையும் மாலையும் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இதோ நம்மளுக்கு கடைசி நம்ம 10 நாட்கள்ல அதிகமா அல்லாஹும்ம அஅ்திக்னா மினன்னாரி வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் என்று இறைவனிடத்துல துஆ செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதே
ரப்பனா மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமாலில் ஸாலிமீன மின் அன்ஸ்வார். நரகத்தில் யார் அல்லாஹ் நுழைத்து விட்டானோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படியான கேவலம் இருக்கக்கூடிய அந்த நரகத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும், குடும்பத்தார்கள் எல்லோரையும், உலக முக்மீன்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.